என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. சுகரூபாய வித்மகி சுபீஷகாராய தீமகி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாய. எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேனோ வீட்டை சுற்றி நிறைய கிளி வர ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது நினைப்போம், இன்னைக்கு போகிற இடம் சக்ஸஸ் ஆகாமல் கிளி கத்தின்னு போகும். ஒரு சுகரே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். சுகர் நாடி நிறையா நாடி இருக்குது. வியாச நாடி, ஒவ்வொரு நாடியும் சொல்லுவாங்க. அதில் சுகர் நாடி. அந்த சுகர் நாடி நான் வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்துருக்கேன். எந்த ஊரில் பார்த்தாலுமே அதில் வரும், எனக்கு கோயில் கட்டிய மன்னவனே அப்படின்னு ஒரு இடத்துல வரும். சுருக்கமாக சொல்லணும்னா இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குபேரன் கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுத்தவர். திருப்பதி போனீங்கன்னா திருப்பதி உண்டியல் இருக்கு இல்லையா, அந்த உண்டியலுக்கு எதிர்த்தாப்புல மேல் பக்கம் நிறைய சீன்ஸ் சிலைகளாக பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தா சுகர் வெங்கடாஜலபதிக்கு லக்ன பத்திரிகை எழுதுகிற மாதிரி அந்த லக்ன பத்திரிகையோட தாயார் போய் அங்கே போய் பேசுகிற மாதிரி எல்லாம் இருக்கும். லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நேற்றுக்கு நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன், லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம், சரி சாவறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாங்கும் போது இந்த கூட்டத்தில் திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்தாங்க. இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ்னு போட்டு ஓம் ஸ்ரீ சுகபிரம்ம சுகர் மார்க்கண்டேயா நமகான்னு போட்டிருந்தது. சரி இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் தள்ளி போட்டேன். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நான் எந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சேனோ அது அத்தனையும் எனக்கு ஃபேவரபுளாக மாறி அடாடா இந்த வாழ்க்கையாக நாம் முடிச்சுக்க நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னி வரைக்கும் என் குடும்பம் எனக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே அதை தூசு மாதிரி மாற்றி அதுலேருந்து என்னை விடுவிக்கிறது அத்தனையும் எனக்கு சுகர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கு. எங்கேயோ இருக்கிற சுகர், கண்ணுக்கு தெரியாத இருக்கிற சுகர் எனக்கு தெரிகிற மாதிரி வந்தார். எனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து கொடுத்தார். கரெக்டாக அவர் அந்த சுகர் பார்த்த ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தா சிஎம் ஃபங்க்ஷன், ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி கரெக்டாக 7 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் மீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. வீட்டில் மீட் பண்ணேன். அதுக்கு பிறகு 32 தடவை நான் ஜெயலலிதா அவர்களை சந்திச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். பரிகார ஸ்தலம் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமான, என்னுடைய வழிகாட்டியான ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை பற்றி நான் என்னெல்லாம் உணர்ந்தேனோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 1991 நுங்கம்பாக்கத்தில் குமார் குருஜின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆவிகள் உலகம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துவார். ரவிச்சந்திரன் அவர் ஆவிகளோடலாம் பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். ஆவி உலக ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் என்ன அங்கே அழைச்சிட்டு போனால் அந்த குமாரும் நானும் சின்ன வயசில் ஒன்றா ட்ரிப்ளிகனில் விளையாடினவங்க. பார்த்தோன்னே டே எங்கடா நீ அப்படின்னாரு. என்ன குமார் நீ எங்கே அப்படின்னா, அப்புறம் பார்த்தா குமார் அந்த பீடத்தில் உட்காந்து பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்க. குமார் உனக்கு பலன் சொல்லுவார் அப்படிங்கிறார் ரவிச்சந்தர். உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அந்த 4 பக்கத்தில் ஒரு குங்குமத்தை தடவிட்டு அப்படி பிரித்து வச்சுட்டு பலன் படிக்கிறார். ஆச்சரியமா போச்சு. என்ன குமார் வெறும் வெள்ளை பேப்பரில், இது இல்லை பெரிய விஷயம் இல்லை, அப்படி பேப்பரை வச்சுட்டு கையை இப்படி தடவிட்டு இப்படி படிக்க ஆரம்பிக்கிறார் வெறும் கையில். அப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்தார். ஸ்டிக்கில் எல்லாம் தொடர்ச்சியாக வருது.
உன்னுடைய காரில் பின்பக்க டயர் வலது பக்கம் வந்து காற்று இறங்கியிருக்கு, போய் பார் அப்படின்னு வருது. நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கிற. கீழே போனால் பின்பக்கத்தில் காற்று இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு நாடி, பிரசன்ன நாடின்னு பேர். அந்த அந்த டயத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது கிளிமுகத்தோடு இருக்கக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி படம் அங்கே ஒன்று பார்த்தேன். அதை எனக்கு கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கும்போது இந்த நாடியில் கடைசியில் வந்தது, இன்னிலிருந்து 11 நாள் தினசரி 9 சுத்து விநாயகரை சுத்திட்டு நீ வா, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இனிமே அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு கரெக்டாக 9 சுத்து 11 நாள் 11th டே வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்றேன். அப்போது வாசலில் காலிங் பெல் அடிக்குது. இப்போ இதை பக்கத்து வீட்டு மாடி தான், அங்கே தான் இருந்தேன் நான். காலிங் பெல் அடித்தா ஒரு தயாரிப்பாளர், அவர் என்கிட்ட வந்து அவசரத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கிட்டார். நான் ஒரு ஜிம்மில் இருந்தேன். என் பேக்கெட்டில் 10,000 ரூபா கேஷ் கொடுத்தேன். ஏதோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற பாவம் அப்படின்னு கொடுத்தேன். நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னவர் 6 மாதமாச்சு, 1 வருஷம் கொடுக்கவே இல்லை. ஒரு செக்கு மட்டும் கொடுத்தாரு, அது பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு நல்ல வேலையாக. அந்த செக்கை வச்சு நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். அந்த கேஸ் வந்து அன்னைக்கு கோர்ட்டில் வருது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. இந்த காலிங் பெல் அடித்தாருன்னு திறந்தா இந்த பர்சன் அப்படியே ஃப்ளாட்டாக என் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துடும், அதனால என்ன இந்தாங்க 11,000 ரூபான்னு 11,000 ரூபா கேஷை திருப்பி கொடுத்து தயவு செஞ்சு அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறார். என்னடா இது, சுகர் வந்து கரெக்டாக 11 நாள் போயிட்டு வரனால 11,000 ரூபா வருது அப்படின்ட்டு நேர சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை நான் வித்ட்ரா பண்ணுறேன். அதுக்கு அடுத்த கேஸு 20,000 ரூபா செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னு அவருக்கு வந்து வேற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய கேஸில் கூட அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நான் கொடுத்த பணம் திரும்பி வந்தது ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவா. அதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தேன். மாதம் 3,000 ரூபா பணம் அனுப்புகிறேன்டா அவனுக்கு. என் ஃப்ரெண்டு தான். எல்லாமே நம்ம ரொம்ப நம்பி ஏமாந்து போகிறது நண்பர்களை, ரொம்ப நெருக்கமானவங்களை நம்பி தானே ஏமாந்து போகிறது. அதனால அதையும் நான் கேட்டேன் சுகர்கிட்ட, என்ன ஏன் இப்படி இல்லை, நீ யாரையாவது திங்கட்கிழமை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அவங்க கையெலம்புறதுக்குள்ள ஒன்று திட்டிட்டு தான் போவாங்க, அது உன் ராசி. ஆனால் நீ சாப்பாடு போடுறதையும் விட மாட்ட, அவங்க திட்டுறதையும் விட மாட்டாங்க, அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லை, பேசாம போ அப்படின்னு தான் எனக்கு வந்தது. அதனால நான் என்னை மாற்றிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் அப்புறம் பணம் வருது நின்று போச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க ஒய்ஃப் அவர் தூங்குறாருன்னு எப்பவுமே பதில் சொல்லுவான். எனக்கு ஒரு தடவை டென்ஷன் ஆயிடுச்சு, எழுப்பி பாருங்க கோமாவாக இருக்க போகுது அப்படின்ட்டு. என்னங்க இப்படி பேசுறீங்கன்னாங்க. இல்லைங்க, ஒன்று பணத்தை கொடுக்கணும், இல்லை காரணம் சொல்லணும். அப்போ வந்து மறுபடியும் அதை பற்றி சுகர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அந்த குமார் குருஜி கிட்ட போய் சொல்கிறேன். டெய்லி போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு நான் போவேன். போனால் இந்த மாதிரி பணம் வரல. உன்னை யார் வட்டிக்கு பணம் விட சொன்னது? நீ வட்டிக்கு விடுற தொழில் பண்ணுறவனா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? எவ்வளோ வட்டி வாங்கியிருக்க? நான் வந்து இது வரைக்கும் 15,000 ரூபா வாங்கியிருக்கேன். அந்த 15,000 ரூபா நான் தரமாட்டேன், பாக்கி 85,000 ரூபா உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிறார் சுகர். அப்படி தான் கான்வர்சேஷனாக வரும், நேராக பேசலாம். உடனே சரி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்கிற. என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கார். அவர் சொல்கிறாரு, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மதுரையிலேருந்து தான் வரேன் அப்படிங்கிறார். அவர் வந்து உடையார் ஃபேமிலி. இது மாதிரி சார், எங்கள் அப்பா கூட தெரியாமல் ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டேன், அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த வாரம் மதுரைக்கு வாங்க. மதுரைக்கு போனால் அவரை கூப்பிட்டு, என்னப்பா நீ பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலையாமே அப்படின்னா. இல்லை சார், அதெல்லாம் பிஸ்னஸுக்காக கொடுத்தாரு, பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு. பிஸ்னஸ்க்கு நஷ்டமாயிடுச்சுன்னா ஏன் இப்படி அவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கேன்? என் பணத்தை கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன்னு ஏன் லெட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா அவர் எழுதின லெட்டரை காமிச்சார். உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம், அந்த பணத்தை நீ இங்கே டேபிளில் வைக்கலைன்னா
உன்னை மீன் தொட்டியில் இறக்கி விட்டுருவேன், ஜாகிரதை அப்படின்ட்டார். அன்றைக்கி சாயங்காலமே பணத்தை கொண்டு கொடுத்தாரு. எனக்கு 85,000 ருபீஸ் தான் சார் நான் எடுத்துக்க முடியும் அதில் அப்படின்ட்டு 85,000 ரூபா மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். அதற்கு பிறகு 3 மாதம் கழிச்சு அவளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் எஸ்வி சேகரை ஏமாத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி, அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நானே ஒரு 5,000 ரூபா பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அது உதவி. பட் ஏமாற்றப்படக்கூடாது. நான் என்னை ஏமாற்றும் போது சரி எல்லாம் சுகர் பார்த்துப்பார். எனக்கு சொந்தமான இது எதுவாக இருந்தாலும் பீச்சில் என் பர்ஸை விட்டுருக்காங்க, வந்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் அந்த இடத்துலேருந்து பர்ஸ் எடுத்துன்னு வந்தேன். நம்ம உட்காந்துருக்கும் போதே நம்ம பர்ஸை எத்தனை பேர் அடிச்சுன்னு போயிடுறாங்க. ட்ரெயினில் செகண்ட் கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், அப்போது பர்ஸை டாய்லெட்டில் வச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம், சீட் ஆடிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். ஐயோ பர்ஸு காணுமே அப்படின்ட்டு அப்புறம் போய் 1 ஹவர் கழிச்சு போனால் அந்த பர்ஸ் அங்கேயே இருக்குது. அந்த 1 ஹவரில் நார்த் இந்தியாவுக்கு நாங்கள் டெல்லிக்கு ட்ராமா போயிட்டுருக்கோம். நினச்சி பாருங்க, ட்ரெயினில் எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ க்ரௌடு. நான்லாம் அப்போ அவ்வளோலாம் பெரிய பெரிய விசிட்டிங் கார்டெலாம் அடித்து வச்சுக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நான் சொல்கிறலாம் 80s. அப்படி தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு சொந்தமான நீ உழைச்ச பணம்னா உனக்கு திரும்பி வரும் அப்படிம்பார். அதே மாதிரி தான் வந்தது. அதே போல் சுகருடைய தொடர்பு நாளுக்கு நாள் அதிகமாகும்போது நான் கேட்டேன், என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கங்க, நீயே என் சீடனாக இருந்தவன் தான், உன்னுடைய முற்பிறவியில் என்னுடைய சீடனாக இருந்தவன் தான். அப்போ நான் சொன்னேன், அப்போது வெங்கடாஜலபதி எல்லாம் பார்ட்னராக வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்ன. நீ சினிமாக்காரனாச்சு, நீ சினிமாக்காரன் மாதிரி சினிமா அக்கௌண்ட்டு கொடுத்தேன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பதில் வருது. அதுக்கு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கங்க. மனிதனுக்கு மனிதன் ப்ராமிஸ் பண்ணலாம், ரிஷியோட கடவுளோட போய் நம்ம எப்படி ப்ராமிஸ் பண்ணுறது? கடவுள் சத்தியமானு நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட பேசலாம், கடவுள்கிட்டயே போய் கடவுள் சத்தியமானு எப்படி சொல்றது? சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு 14 நாள் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னார். 14 நாள் கழிச்சு நீ என்ன பார்ட்னராக வச்சு என்ன வேணால் பண்ணு, உனக்கு வர இன்கமில் 1.5% எனக்கு கொடுக்கணும், அந்த 1.5%ல் 0.5% உன் பையன் அஸ்வினுக்கும் உன் பொண்ணு அனுவுக்கும் என்னுடைய கிஃப்டாக கொடுக்குறேன், பாக்கி 1% உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது சொல்கிறேன், இல்லை உனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை நீ பண்ணலாம். இப்போ ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது நான் சுகர் இதுலேருந்து பணத்தை எடுத்து கொடுப்பேன். எங்கள் வீட்லேயே ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சுகர் பணத்துலேருந்து ஒரு 1000 ரூபா அந்த பணத்தோடு வச்சு அதை கொடுப்பேன். அதில் முதல் பணம் சுகருடைய பணமாக இருக்கணும். அதுதான் இன்னி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நம்ம பண்ணுறோம். நான் கரெக்டாக 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா தான் 1500 ரூபா போடுறதுன்னு வச்சுக்கிறது கிடையாது. 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு 1000 ரூபா போடுறோம், இருக்கட்டும், நம்ம பணம் தானே சுகர்கிட்ட இருக்கு, எல்லாம் அவர் கொடுக்குறது தானே அப்படின்னு தான் நினச்சேன். என்னைக்கு அதுக்கு பிறகு சுகருடைய படம் முன்னாடி கொடுத்த படம் சைடில் இருக்கும், சுகர் இந்த சைடில் மார்க்கண்டேயரை பார்த்து உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்தது. அதன் பிறகு அவர் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மணியன் செல்வன் கிட்ட போய், சார் எனக்கு ஒரு படம் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்கன்னார். 1 மாதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே இருக்கும் ஒரிஜினல் படம். அந்த படம் அதையே நான் கேலண்டராக பப்ளிஷ் பண்ணேன். அது முதல்ல ஒரு 10,000 கேலண்டர் போட்டேன், அப்புறம் இன்னொரு 10,000 கேலண்டர் போட்டேன், இப்போ ரீசெண்டாக ஒரு 5,000 கேலண்டர் போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் கார்டு, சுகருடைய ஸ்லோகங்கள்லாம் சொன்னதுக்காக இந்த கார்டு ஒன்று போட்டு இது இல்லை பின்னாடி ஸ்லோகன்லாம் இருக்கும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சொல்ல வேண்டியது, வாகன விபத்தினால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம், நோய் நொடியிலிருந்து காத்துக்கொள்றதுக்கு தன்வந்திரி மந்திரம்,
அப்புறம் குரு வந்தனம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவே மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து படித்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அது படிப்பு வளரவும் இந்த ஸ்ரீவித்யா ரூபிணி, அப்புறம் ஞானானந்தமயம் இதெல்லாம் போட்டு, அப்புறம் ஆஞ்சநேய ஸ்லோகம், துஷ்ட கிரகங்கள் விலக, காரியங்களில் வெற்றி பெற, காரிய சித்தி உண்டாகன்னு போட்டு இந்த ஸ்லோகம் போட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கார்டு வரைக்கும் அடிச்சிருப்பேன். இது ஒன்று, சின்ன கார்டு ஒன்று. இது கார் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒருவேளை ஆச்சுன்னா நமக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்குங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் தினசரி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு உண்டான ஸ்லோகம் இதெல்லாம். எனக்கு அப்புறம் சுக்கருடைய அந்த மூல மந்திரம், அதாவது காயத்ரி மந்திரம் மாதிரி எனக்கு சொன்னாங்க. சுக்கருடைய மூல மந்திரம் சொல்லி அந்த மூல மந்திரத்தை நான் டெய்லி அதைத்தான் நான் வேதாந்த வித்மகே வியாசபுத்திராய தீமகி தன்னோ சுகபிரம்ம பிரசோதயாத் அப்படின்னு ஒரு இது வந்து சுக்கருடைய மந்திரத்தை ரெகுலராக சொல்கிறது. அதுக்கு பிறகு நான் ஒன்று ஒன்றா கேள்விப்படும்போது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க சுக்கருடைய இதில் வந்து சின்ன காயத்ரி மந்திரம் மாதிரி சுக காயத்ரி, சுகரூபாய வித்மகி சுபீஷகாராய தீமகி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாயது. இது ஒன்று. இது ரெண்டுமே மாற்றி மாற்றி சொல்கிறது. நான் பாக்கி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருவேன். இது சுக்கர் இதில் சொல்ல எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேனோ வீட்டை சுற்றி நிறைய கிளி வர ஆரம்பிச்சிருது. எங்கள் வீட்டை சுற்றி அந்த கிளிங்கிற வரதே ரொம்ப ஏதாவது நினைப்போம், இன்னைக்கு போகிற இடம் சக்ஸஸ் ஆகணும், கிளி கத்தின்னு போகும். சுக்கரே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். என்னுடைய பொண்ணு வந்து பிஹெச்டி டைப் 2 டயபிட்டிஸ் பண்ணினான். அது வந்து அன்றைக்கி அவள் அந்த பேப்பரை சப்மிட் பண்ணுறான். நான் சொன்னேன் சாயங்காலம் 5லேருந்து 6 குரு வர ஒரு 5:30 மணிக்கு பண்ணலாமா, 5:30 மணிக்கு பண்ணலான்ட்டு யூனிவர்சிட்டி வாசலில் வெயிட் பண்ணுறேன். 5:15 மணிக்கு கரெக்டாக 5:30 ஆச்சு. என்னுடைய கார் ஃப்ரண்ட் பேனட்டில் வச்சு நீ சைன் பண்ணு. சைன் பண்ணுறேன். ஒரு 6 கிளி ரவுண்டாக அவள் தலைக்கு மேலே கத்திக்கிட்டே சுற்றிட்டு போகுது. இதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ பூர்வ ஜென்மம் புண்ணியம். எனக்கு ஜாதகத்திலேயே பூர்வ புண்ணியம் ரொம்ப ஸ்ட்ராங். 5ல் எனக்கு சூரியன், சுக்கிரன், புதன். அதனால எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அதே சமயத்தில் இந்த ரிஷிகள், முனீஸ்வரர் அவர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிறையா இருக்குது. சுக்கருடைய சரித்திரம் அப்படின்னாக்க வியாசருடைய மகன்தான் சுக்கர். வியாசர் வந்து அவர் ஒரு பெரிய ரிஷி ஞானி. அவர் வந்து தனக்கு ஒரு பிரம்ம ஞானி மகனாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது, இந்த நேரத்தில் நீ ஒரு தேவ கன்னிகையோடு கூடினால் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகன் பிறப்பான்னு ஒரு அசிரீரி வாக்கு. அந்த நேரம் வரும்போது கிளி ரூபத்தில் இந்த தேவ கன்னிகைகள் பறந்துட்டு இருக்காங்க. அப்போ வியாசர் கேட்குறாரு, இது மாதிரி ஒரு மகன் பெற்றுக்கொள்வதற்கு சம்மதமா? அப்போ அவங்க சொல்றாங்க, என் முகத்தை உடையவனாக பிறந்தா நான் ஒத்துக்கிறேன். அப்படிங்கும்போது தான் அவர் அந்த அக்னியை கடைந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சுக்கர். சுகம்னா கிளி, பிரம்மம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பதில் சொல்ல மாட்டேன். சுக்கரை கூப்பிட்டா கூட அந்த காற்றுல அந்த மரங்கள் அது பதில் சொல்லுமா. அந்த மாதிரி ஒரு தடவை அவர் வந்து நிர்வாண கோலத்தில் தான் இருப்பார் சுக்கர். சுக்கர் குளிச்சிட்டு இருக்காரு, இந்த பக்கம் வியாசர் குளிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் வந்த தேவகன்னிகைகள் அந்த பக்கத்தில் குளிக்கிறவங்க இவங்க பார்த்துட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போத்திக்கும் போது வியாசர் கேட்டான், நான் வயசானவன், என்னை பார்த்து எதுக்கு பயந்து போய் இப்படி பண்ணுறீங்க? ஏதோ என் பையன் சின்னவன், அவனை பார்த்து கொடுக்கல, அவன் பிரம்ம ஞானி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்களாம். அது மாதிரி சுக்கரை அழைத்தால் அந்த இயற்கை தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. சுக்கர் நாடி நிறைய நாடி இருக்கு. வியாச நாடி, ஒவ்வொரு நாடியும் சொல்லுவாங்க. அதில் சுக்கர் நாடி, அந்த சுக்கர் நாடி நான் வந்து வைத்தீஸ்வரம் கோயிலில் பார்த்துருக்கேன். எந்த ஊரில் பார்த்தாலுமே அதில் வந்து வரும், எனக்கு கோயில் கட்டிய மன்னவனே
அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இன்னொரு இடத்துல எனக்கு கோயில் கட்டி எத்தனையோ பேரை என்னை தரிசிக்க வச்சவனே, என் சீடனே. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கண்டினியூட்டி வந்துக்கிட்டே இருக்கும். வேற வேற ஆட்கள் தான் நான் பார்க்கறது, ஒரே ஒருத்தர்கிட்டயே பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் அது மாதிரி வரும். அது சுகருடைய இதை சுருக்கமாக சொல்லணும்னா, இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குபேரன் கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுத்தவர், கேரண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா, திருப்பதி உண்டியல் இருக்கு இல்லையா, அந்த உண்டியலுக்கு எதிர்த்தாப்புல மேல் பக்கம் நிறைய சீன்ஸ் சிலைகளாக பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தா சுகர் வெங்கடாஜலபதிக்கு லக்ன பத்திரிகை எழுதுகிற மாதிரி, அந்த லக்ன பத்திரிகையோட தாயார் அங்கே போய் பேசுகிற மாதிரி எல்லாம் இருக்கும். கீழே அலைமேலு மங்காபுரத்தில் சுகருக்கு ஒரு சன்னதி அந்த இடத்துல இருக்குது சுகருக்கு. அதே போல் நான் மெட்ராஸில் முதல்ல 1994 மத்திய கைலாஷில் சுகருக்கு ஒரு சன்னதி நான் கட்டினேன். அதற்கு அடுத்தது சேலம் சுகவனேஸ்வரர் கோயில், அங்கே வியாசருடைய சிலை இருக்குது. அங்கே அதுக்கு பக்கத்துலேயே சுகருக்கு ஒரு சின்ன ஒரு சிலை, நவகிரகத்துக்கு எதிர்த்த மாதிரி. ஏன்னா அவர் சுகர் அங்கே ஈஸ்வரனை தவம் பண்ணின இடம் அது சேலம் சுகவனேஸ்வரர் கோயில், அங்கே பண்ணினேன். அப்போ நான் ஹெச்ஆர்என்சியில் பர்மிஷன் வாங்கும்போது ஹெச்ஆர்என்சி கமிஷனாக இருந்தவர், அவர் பேர் சுகவனேஸ்வரர் அவர் பேர். அன்றைக்கே ஒரு சின்ன மிராக்கிள் ஒன்று நடந்தது. அன்றைக்கி அந்த கார்டு கொடுத்துட்டு வந்தேன், இந்த கார்டு நிறையா அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போது லேண்ட்லைன்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்தது. சார், நேற்றுக்கு நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தேன், லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம், சரி சாவறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாங்கும்போது இந்த கூட்டத்தில் திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்தாங்க. உங்கள் கார்டு கையில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ்னு போட்டு ஓம் ஸ்ரீ சுகர் மார்க்கண்டேயா நமகான்னு போட்டிருந்தது. என்னடா இது, இந்த கார்டு நமக்கு வருதே, சரி இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் தள்ளி போட்டேன். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் எந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சேனோ அது அத்தனையும் எனக்கு ஃபேவரபுளாக மாறி, அடாடா இந்த வாழ்க்கையாக நாம் முடிச்சுக்க நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி, எனக்கு இன்னொரு 10 கார்டு அனுப்புங்க, நான் இன்னொரு 10 பேர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையே சுகர் காப்பாற்றிருக்காருன்னா நீங்களே ஒரு 10 கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, அது எதுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னே சொன்னேன். கார்டு அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு கூட இன்னும் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இந்த கார்டுனால் இருக்குன்னா அந்த கார்டுக்கு ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதுல என்ன இருக்கு, அவரே அந்த எஃபர்ட்டில் பண்ணலாமே. அதுதான் என்னுடைய ஒரு விஷயம். சும்மா கிடைக்கிறதுனால எனக்கு இன்னொரு 50 அனுப்பு, இன்னொரு 100 அனுப்புங்கிறதுல எனக்கு பெரிய ஒப்புதல் கிடையாது. அப்படி தான் என்னுடைய சுக்கர். இது குமார் குருஜி ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குமார் குருஜி படம் நான் வெளியில் வச்சுருக்கேன், குமார் குருஜியோட ஃபோட்டோவும் கொடுக்குறேன். அவர் மிராக்கிள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, இது எந்த விஷயமா இருந்தாலும் உடனே பதில் வரும். பூச நட்சத்திரத்தோனே என் சீடனே அப்படின்னு தான் வரும் எனக்கு வரும்பொழுது. அது திடீர்னு அந்த குமார் மறைஞ்சிட்டார், அவர் இல்லை. ஆனால் அவருடைய அந்த ஆசிரமங்கிறது இப்போ அவர் மனைவி இப்போ டி நகரில் அவங்க வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒவ்வொரு திருவோணத்தன்னைக்கும் பூஜை பண்ணுறாங்க. இதற்கு அவங்க ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு சுகர் ஆசீர்வாதம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது வாங்கிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அது ஏன்னா நிறைய பேர் இந்த குமார் இல்லையான்னு கேட்குறத விட அது தெரியறதுக்காக சொல்கிறேன். அது குமார் குருஜி 9440222312. அவங்க ஒய்ஃபு பேர் சந்திரிகா, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு பிறகு குமார் குருஜி இதில் ஒன்று கட்டணும். அவர் ஃபஸ்ட்டு தொட்டி பிலாலின்னு
நம்ம கடலூரில் இருக்குது. கடலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். அங்கே ஜெயகாந்தி நாயுடுன்னு ஒருத்தர் தான் முதல்ல சுகர் நாடி ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் குமார் குருஜிக்கு இதை உபதேசம் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டார். அந்த தொட்டி பிலாலியில் சுகருக்காக தனி கோவில் அங்கே இருக்கு. அது தொட்டி பிலாலிங்கிறது எங்கே இருக்குன்னா, கடலூர்லேருந்து ஸ்ரீவந்திபுரம் போகிற இடத்துல அந்த ரோடு வி ஷேப்பில் பிரியும். அந்த வி ஷேப்பில் ரைட் ஹேண்ட் சைடு போனால் 1 கிலோமீட்டரில் தொட்டி பிலாலி இருக்குது. பெரிய கோவில். அங்கே தனியாக வெங்கடாஜலபதி சந்தனி, முருகர் சன்னதி எல்லாமே இருக்குது. பட் சுகர் நல்ல ஒரு 5 அடி உசரத்துக்கு ஒரு உட்கார்ந்த நிலையில் சுகர். அப்புறம் நான் வந்து மதுரையில் அழகர் கோவில் போகிற வழியில் சூர்யா நகர்னு இருக்கு. அங்கே முத்தப்ப சாமி கோயில்னு இருக்கு. அங்கே முத்தப்ப சாமின்னு ஒருத்தர் அவர் இருக்கார். அவர் வந்து அங்கே வெள்ளிக்கிழமையாச்சுன்னா அருள்வாக்கு சொல்கிறவர். அந்த கோயில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு சுகர் சன்னதி நான் கட்டினேன். அந்த சன்னதி சுகர் சன்னதி கட்டின பிறகு அந்த கோயில் மிக பிரம்மாண்டமாயிடுச்சு. அங்கே வந்து 42 அடி உசரத்தில் அமர்ந்த நிலையில் ஆஞ்சநேயர், 24 அடி உசரத்தில் அமர்ந்த நிலையில் சிவன், 12 அடி உசரத்தில் முருகன். அந்த முருகர் சிலை பண்ணி கொடுத்தது வந்து ரஜினிகாந்துடைய பிஏ அவர் தான் பண்ணி கொடுத்தார். சத்யநாராயணா தான் பண்ணி கொடுத்தார் அவர். அப்புறம் முத்தப்ப சாமி, அது ரூரல் வெங்கடாஜலபதிம்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோயில், பிரம்மாண்டம். அங்கே 64 அடி உசரத்தில் வந்து ஆயுர் தேவி இருப்பாங்க. 84 அடி வந்து நம்முடைய பள்ளி கொண்ட பெருமாள். மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். அது போகணும், போய் பார்க்கணும். மதுரைக்கு போனால் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது மதுரையிலேருந்து அழகர் கோயில் போகிற வழியில் கரெக்டாக 5வது பாண்டியன் ஹோட்டல்லேருந்து 5வது கிலோமீட்டர் சூர்யா நகர் அங்கே இருக்குது. இந்த இடம் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல யாராவது எங்களுக்கு சுகர் சிலை வேணும், நான் எங்கள் கோயிலில் வச்சுக்கிறேன்னு சொன்னால் நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும், நம்மளால் முடிஞ்சது. ஆனால் கோவிலோ சாமி சிலையோ நாம் வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேணும்னா நம்ம வழியாக வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இன்னி வரைக்கும் என் குடும்பம் எனக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே அதை தூசு மாதிரி மாற்றி அதுலேருந்து என்னை விடுவிக்கிறது அத்தனையும் எனக்கு சுகர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை 100% நம்பிக்கையாக வைக்கணும். எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் சுகர் ஃபோட்டோ இருக்கும், சுகர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். திரும்பின பக்கம் எனக்கு பார்த்தா சுகர் தெரியணும். அது மாதிரி காலையில் எழுந்தோடனே அப்படி பார்த்தா எனக்கு அந்த பீரோவில் ஒட்டி வச்சுருப்பேன். அவரை பார்த்துட்டு அவரை ஒரு ப்ரே பண்ணிட்டு தான் இருந்துக்கிறது. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே சுகர். எங்கள் குலதெய்வம் வந்து என்னுடைய வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி சட்டநாதபுரம் வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் தான் எங்கள் குலதெய்வம். அடுத்தது இஷ்ட தெய்வங்கிறது வெங்கடாஜலபதி. சுகர் இவர் வெங்கடாஜலபதியோடையே இருக்கிறவர் தான். ஸோ எனக்கு இப்போ என் பொண்ணு வந்து சுகரை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கார். அவரை பற்றி ஒரு ஒரு விஷயம் நிறைய எழுதியிருக்கார். அவள் வந்து என்ன நம்ம ஷீரடி சாயை வந்து தாத்தான்னு கூப்பிடுவாள். அது மாதிரி நமக்கு எல்லாமே ஒரு ஆன்மீக அனுபவங்கள். இது வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு யாராவது கேட்டால் நான் ப்ரூவ் பண்ணுற விஷயமா இது. கற்பூர வாசனையை காட்டு அப்படின்னா காட்ட முடியாது, உணர வேண்டிய விஷயம். என்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் கொடுத்தீங்க அந்த சுகர் கார்டு படிக்க ஆரம்பித்தேன், பார்த்தா எங்கள் வீட்டில் கிளி சத்தம் கேட்குது சார் அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம். நான் ஒன்றும் சொல்ல, இது நீ படித்தா கிளி வந்து நிற்கும் அப்படிலாம் நான் சொல்லலை. கிளி கத்துது, கிளி அங்கே வந்து வருதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் நிறைய தடவை வேண்டிட்டு இருப்பேன், என்னடா எல்லாருக்கும் சில பேர் வீட்டில் கிளி. அன்னைக்கு பார்க்குறேன் யாரோ ஒரு மாமி ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க, கிளி வந்து மடியில் உட்காந்து அந்த ஃபுல் ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும் கேட்டுட்ருக்கு. நம்ம வீட்டில் ஏன் கிளி வரவே இல்லை? கிளி வந்து 100 வருஷம் கூட இருக்கும் அப்படிம்பாங்க. கிளி வந்தால் நம்ம இப்படி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணோமா, இப்படி என்ன இவ்வளோலாம் யோசிப்பேன், வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஹாலில் ஜன்னல் வழியாக ஒரு கிளி உள்ளே வருது, அப்படியே தவி தவி வருது.
என்னடா கிளி வருதுன்ட்டு கையை அப்படி நீட்டினேன் பாருங்க, அதுக்கு ஏதாவது போடலான்ட்டு அரிசி பொரி வச்சுருந்தேன், அதை போடலான் அப்படி போடுறேன், அப்படியே கையில் ஏறி என் ஷோல்டருக்கு வந்துருச்சு. பார்த்தா அது ரெக்கை வெட்டியிருக்கு, யாருதோ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. சரின்ட்டு அது பறக்கிற வரைக்கும் நம்ம வளர்த்துட்டு நான், ஏன்னா சில கிளியை வளர்க்கலாமா கூடாதாங்கிறது நமக்கு தெரியாது. பச்சை கிளியை நம்ம வளர்க்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். எங்கள் வீட்டில் ஒரு கிளி அது மாதிரி அடிபட்டு விழுந்தது. நான் என் பேரனோட அழிச்சுன்னு போய் அதை கொஞ்சம் காயெல்லாம் ஆறினோன்னே நேராக அந்த ஃபாரஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு, அங்கே பெரிய கிளி இது வச்சுருக்காங்க, மரம் வீரெல்லாம் உள்ளே வச்சு பெரிய கூண்டு மாதிரி, அதில் கொண்டு விட்டுட்டோம். அது என்ன பண்ணுவாங்க சார்னே, இது நல்லா பறக்கிறது வந்தோடனே திறந்து விட்டுருவோம், அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னாங்க. இது கேட்டேன், இது வீட்டில் வளர்க்குற கிளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இந்த கிளியை வச்சிட்ருக்கோம். ஆனால் அப்போ கூட நான் கேட்டேன், அது பறக்குது போகணும்னா விட்டுடு அப்படின்னு எனக்கு வேற ஒருத்தர் சொன்னார். சரி அப்படின்னு வெயிட் பண்ணேன். பறக்க விட்டா இவ்வளோ ஹைட்டு பறக்குது, திருப்பி நம்ம தோளில் வந்து உட்காந்துருது. சரி நம்மளுக்கு டெய்லி அதுக்கு என்ன உண்டோ, தக்காளியை போடுறது, அரிசி பொரி போடுறது, தண்ணி வைக்கிறது வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா அது கூண்டுக்குள்ளே போட்டு வைக்கிறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அதனால் அது பறக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நமக்கு கிளி பிடிச்சிருக்குன்னு போட முடியுமா? அது எனக்கு அதில் கிளி பிடிச்சிருக்குன்னா கூட அதை நம்ம கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயமா எனக்கு படாதனால வெயிட் பண்ணுறேன். அது என்னைக்கு பறக்குதோ பறக்கட்டும். எங்கேயோ இருக்கிற சுகர், கண்ணுக்கு தெரியாத இருக்கிற சுகர் எனக்கு தெரியற மாதிரி வந்தார். எனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து கொடுத்தார். கரெக்டாக அவர் அந்த சுகர் பார்த்த ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தா சிஎம் ஃபங்க்ஷன், ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, கரெக்டாக 7 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் மீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. வீட்டில் மீட் பண்ணேன். அதுக்கு பிறகு 32 தடவை நான் ஜெயலலிதா அவர்களை சந்திச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாளைக்கு நான் கட்சியில் சேர விருப்பமாக இருக்கேன், ஏங்க நீங்கள் சேரக்கூடாதுன்னாங்க. சேர்றேன் அப்படின்னு சேர்ந்தேன். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் 40க்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம 40க்கு 0ன்னு வந்த அன்னைக்கு நான் லெட்டர் கொடுத்து ஜாயின் பண்ணேன். திடீர்னு அவங்களே என்னை எம்எல்ஏ ஆக்கினாங்க. எம்எல்ஏ ஆனேன். எல்லா வளர்ச்சியும் சுக்கருடைய தொடர்புக்கு பிறகுதான் எனக்கு ஏற்பட்டது. இன்னி வரைக்கும் கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும். ராமருக்கு கஷ்டம் வரலையா? எல்லாருக்கும் கிருஷ்ணருக்கு வரலையா? எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த கஷ்டங்கள் கூட பனி போல எனக்கு விலகிச்சுன்னா அதுக்கு காரணம் சுக்கர், குலதெய்வம் அருள். அது ரிஷிகளும் சித்தர்களும் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது ரிஷிகளும் சித்தர்களும். அது எனக்கு அந்த அருள் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்கே கூட வச்சிருப்பேன், சித்தர்களின் அருட்பேராற்றல் எல்லா இடத்திலும், எல்லா தொழில்களிலும், எல்லா நேரத்திலும் எமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்தியாகவும் அமையட்டும். இதை இந்த சீட்டில் உட்காரும்போது இது ஒரு தடவை படிப்பேன். எல்லாம் என்னால் நான் எதையுமே நினைச்சதில்லை. அதுதான் என்னை நல்லபடியாக வச்சிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தேன்னா என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், இது நல்ல விஷயம்தான் பேசுனீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9841023545 எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 வாரத்தை அப்ரிஷியேட் பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் சினிமா, அரசியல் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஆட்கள் பார்க்குறாங்கன்னா கூட ஆன்மீகத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்மீகம் ஒருத்தர் சொல்லி தான் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் வழியில் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆன்மீகம். அது ஆன்மீகங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயமே இல்லை. அதனால் அந்த ஆன்மீகம் நமக்கு உங்களுக்கு இந்த சேனலில் இதை உங்களுக்கு பரிகார ஸ்தலம் இந்த சேனலில் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கும் ஃபோன் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானா சும்மா டயல் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க லைனை.
ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். चन्द्रशेखरा ईशा ईशा सुन्दरेश्वरा।